இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லாண்ட் சீசன் 2 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல கால் ஒன்று வந்துருக்குமா, நம்ம எம்மாவும் பேச ஆரம்பிச்சா அந்த ஆள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அது ஒரு ரெக்கார்டிங்னு தெரிய வருது. நான் தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற வில்லியம், பட் என் உண்மையான பேரு வில்லியம் இல்ல, என் உண்மையான பேரு ஜேம்ஸ்ங்கிறது. நானும் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆர்ஃபனேஜ்ல நடத்துற இந்த கும்பல்ல ஒருத்தனா தான் இருந்தேன். ஆனா ஒரு மனுஷனா இருந்துட்டு என்னோட சக மனிதர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்ல நடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களால மேக் பண்ணப்பட்ட ப்ராமிஸ் காரணத்துக்காக இப்போ குழந்தைங்களான நீங்க எல்லாரும் சாகிறத என்னால ஏத்துக்க முடியல. ஆனா அதுக்குன்னு என்னால அந்த டீமன்ஸை டைரக்டா எதிர்க்க முடியாது. பட் என்ற ஒரு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. உங்களுக்கு என்னால டைரக்டா ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு ஆர்ஃபனேஜை பத்தின உண்மையை உங்களுக்கு தெரிய வரக்காக வில்லியம் அப்படிங்கிற பேர்ல நான் சில புக்ஸ் எல்லாம் க்ளூஸோட உள்ள அனுப்பி விட்டுருந்தேன். மேபி அதை நீங்க கிராக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இப்போ இந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோ அப்படி அந்த ஃபார்ம்ல இருந்து எஸ்கேப் ஆகி வர குழந்தைங்க கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் இந்த ஒரு ஹைட் அவுட்டை நான் உருவாக்கி இருந்திருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நானும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். என் மேல துரோகி அப்படிங்கிற முத்திரை குத்தி என்ன இங்க இருந்து துரத்தி விட்டாங்க. ஆக்சுவலி இப்படி எஸ்கேப் ஆகி வந்த குழந்தைங்க உங்க எல்லாரையும் நானும் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நடக்க போறது இல்ல. பட் இருந்தாலும் நீங்க எஸ்கேப் ஆகி வந்ததுக்கு எனக்கு ரொம்பவுமே ஹாப்பின்னு சொல்லும் போது நீங்க இன்னொரு பக்கம் ஹெல்ப்னு கேட்டு அங்க ஏதோ ஒன்னு எழுதி விட்டு இருந்திருப்பாங்கல்ல, கூடவே அந்த இடத்துல சில நேம் எல்லாம் வந்து எழுதுன மாதிரி இருக்கும். சோ விச் மீன்ஸ் இந்த இடத்துக்கு ஏற்கனவே நம்ம எம்ஆர் இவங்களுக்குலாம் முன்னாடியே சில பேர் எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. சோ இப்போதைக்கு சந்தோஷமா இதே இடத்துல நீங்க வாழ போறீங்க அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது நீங்க ஜாலியா இருந்துக்கலாம். இல்ல நீங்க மனிதர்கள் இருக்கிற உலகத்துக்கு போக போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த பெண்ணில் இருக்கிற ஹாலோகிராம்ல ஃபியூச்சர்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஹியூமன் சொசைட்டிஸ் குழந்தைங்களான உங்களை உள்ள இழுத்துக்குவாங்க. நீங்க தப்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு அந்த வாய்ஸ் வர முடியும். இப்போ இந்த விஷயத்த இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இறுதியா இங்கேயே நாம இருக்க போறோமா இல்லனா இந்த இடத்த விட்டு நம்ம போக போறோமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் சோகம். சோ இவங்களுக்கு முன்னாடி சில பசங்களை எஸ்கேப் ஆகி வந்திருப்பானுங்களா, அவனுங்களாம் ப்ராப்பரா ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிருந்திருப்பானுங்களா இல்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்லாம் நினைக்க நம்ம ரே உடனே எந்திரிச்சிட்டு அந்த பென்ல இருக்கிற ஹாலோகிராம்ல இந்த மாதிரி ஃபியூச்சர் அப்படின்னு டைப் பண்றாங்க. அப்படி பண்ண உடனே மேற்கு திசையை நோக்கி ஒரு மேப் ஒன்னு காட்டுது. மேற்கு திசையில தான் மனிதர்கள்லாம் வாழ்ற இடம் இருக்கு. சோ அப்படின்னா என்ன, இப்போதைக்கு இந்த இடம் இந்த ஹைட் அவுட்டை வந்து ரொம்ப நாளுக்கு வாழ்ற மாதிரி நம்ம முதல்ல ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு திருப்பி நம்ம இடத்துக்கு போறோம். அங்க இருக்கிற பசங்களை காப்பாத்துறோம். மத்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா பசங்களையும் நம்ம காப்பாத்துறோம். காப்பாத்திட்டு ஹியூமன் வேர்ல்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லும் போது நம்ம எம்மாவுமே ஆமா இருக்கிற எல்லாரையும் கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். நான் நார்மனுக்கு வாக்கு கொடுத்திருந்திருக்கேன். என்னோட மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாளா. நான் ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணிருக்கேன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சில நாட்கள் எல்லாம் போக ஆரம்பிக்குது. பார்த்தா பசங்களுக்கு அம்புடுறதுக்காக பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்க வெளியில வந்து பறவைகளை வேட்டையாடும் போது எப்ப போல நம்ம எம்மா உன்னை கொன்னதுக்கு மன்னிச்சுன்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ரேலா கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஈவன் பசங்களோட பாடியையும் ஃபிட்டா வைக்கிறதுக்காகவும் முயற்சி பண்றாங்க. இப்படியே நாட்கள் எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது. சோ அதுக்கப்புறம் பசங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு அடுத்தது நம்ம டைம் டேபிள் என்ன போடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சமைக்கலான்னு எல்லாருமே ஒரு சேர பறவை கறி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே இப்ப வேற என்ன பண்றது, வெளியில போய் வேற ஏதாவது மிருகத்தை தான் வேட்டையாடணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற சின்ன பசங்க நாங்களும் வரோம் அப்படின்னு அடம் பிடிக்க ஓகே கூட்டிட்டு போறோம். ஆனா வெளியில வந்தீங்கன்னா எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டேங்க தானே அப்படின்னு அவங்கள மிரட்டி அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டே வராங்க. காடுகளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பறவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேற எந்த ஒரு உயிரினமும் கண்ணிலே படல. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு பறவையை கூட வேட்டையாட முடியாம போக கில்டா என்னன்னா அங்க சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும் போல அதையெல்லாம் இட்டு வந்திருப்பா. இது என்னைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்கும் போது இல்ல இருந்தாலும் மீட் தான் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அங்க ஒரு விதமான மீன் ஒண்ணு இருக்கும். அதை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா கையில வலிக்கிட்டு இருக்கும். என்ன அவ்வளவு கஷ்டமாவா இருக்குதுன்னு சொல்லி உள்ள பூந்து எம்ஆர்ஏன்னு எல்லாரும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பயங்கரமா வலிக்கிட்டு இருக்க. அதுல ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் அந்த மீன் அப்படி இப்படின்னு தடவி கொண்டு போய் பேக்ல போட்டுருவானே. பேக்லயே பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த மீனை கிட்டத்தட்ட 3 பை ஃபுல்லா வந்து நப்பிட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் இப்ப அந்த மீனை யாராவது சாப்பிட்டு முதல் ட்ரையல் பார்க்கணுமே, அது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியலையான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பையனோட தலையில கட்டலாம் அப்படின்னு பாத்துருவாங்களா. இருந்தாலும் இன்னும் அங்க இருக்கிற 2 சின்ன பசங்க அதை நாங்க தானே பிடிச்சோம் அதனால நாங்களே ட்ரையல் பாக்குறோம்னு சொல்றாங்களா. நம்ம ரேவும் கமான் நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பசங்களும் சாப்பிட்டுருவாங்க. ஒரு 2 பைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணுவாங்களா. உடம்புக்கு இது அதாவது பண்ணுதான் வாய்க்கு இது கவுதா அப்படிங்கிற சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் பயங்கர கொடூரமா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருப்பாங்களா. அன்னைக்கு நைட்டுமே 8 மணி ஆகும்போது அந்த ரேடியோ கொண்டு போய் வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவே இன்னொரு பக்கம் இந்த இசபெல்லா இருக்கிறாள் அவளை ஒரு ஜெயில வச்சிருந்திருப்பாங்க. இசபெல்லா மீட் பண்றதுக்காக அந்த கிராண்ட்மா அப்படிங்கிற அந்த ஒரு கிளவியை வந்திருக்கும். என்ன இசபெல்லா இந்த மாதிரி குழந்தைங்களை கூட நல்லா பாத்துக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க. உன்னோட ஃபார்ம்ல இருந்து இந்த மாதிரி ஸ்டூபிடான ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் கவலைப்படாத, உன்னை வளர்த்த அந்த குழந்தைங்க அது எவ்வளவு புத்திசாலியான குழந்தைங்களா இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே
வெறும் குழந்தைங்க தான். அதோட உடம்புல ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இல்லாம மொத்தத்தை என்னால தூக்கிட்டு வர முடியும். அந்த குழந்தைங்களாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஆர்வமா இருக்கிறீல, கண்டிப்பா நீ பாப்ப சரியான்ட்டு போவா. அன்னைக்கு நைட்டு நம்ம டானுமே வெளியில யாராவது வராங்களா என்னன்னு சொல்லி கேமராவெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பானா, நம்ம டான் கூடயே பார்த்தா ஒரு குட்டி குழந்தையே இருக்க. அதுவே ரே தூங்க போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட இந்த மாதிரி ஃபில்லையும் மத்த பசங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டாகணும், அதனால வானு கூப்பிட. அப்ப திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படும். கம்ப்ளீட்டா அந்த இடத்துல பவர் கட் ஆக அது ஹியூமன்ஸா தான் இருக்கும். அப்படியே சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள இறங்கி தேட ஆரம்பிப்பாங்களா. அங்க இருக்கிற டீ கப்பை பார்த்துட்டு ரைட் இது இன்னும் சூடாதான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க இங்க தான் இருந்திருப்பாங்கன்னு உள்ள வர ரேவும் எம்மாவும் குழந்தைங்களா கூட்டிட்டு இன்னுமே கொஞ்சம் உள்ள போயிருப்பாங்களா. வர்றது ஹியூமன்ஸா டீமன்ஸான்னு சொல்லி இருக்கிற குழந்தைங்களா பயந்துட்டு இருக்கும் போது நம்ம ரே கொல்லப்படாதீங்க ஃபுட் ஸ்டெப் எல்லாம் வச்சு கேட்கும் போது கண்டிப்பா அது மனிதர்களா தான் இருக்கணும். அப்ப கில்டா அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் எண்ணி பார்த்துட்டு என்ன 13 பேர் தான் இருக்கிறோம், 15ல இன்னும் 2 பேர் ஆள காணமேன்னு யோசிக்க அந்த 2 பேருங்கிறது நம்ம டான் கூட இருக்கிற இன்னொரு ஒரு குழந்தையும் தான். சோ அந்த செக்யூரிட்டி கேமரால இருந்ததுல அந்த ரூம்குள்ள இருப்பாங்க. இங்க இசபெல்லா இருக்கிறால அவளை பார்த்தா ஒரு டீமனை வந்து மீட் பண்ணிட்டு கமான் நீ இது வரைக்கும் நிறைய குவாலிட்டியான குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்க, சோ அதனால தான் நீ பண்ண இந்த ஒரு தப்புக்காக உன்னை நாங்க சாவடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய டிஸ்கஷன் போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா டிஸ்கஷனோட முடிவுல உன்னை முடிச்சிடலாம் தான் வந்துட்டோம். பட் இருந்தாலும் சாகருக்கு முன்னாடி நீ வளர்த்துன இந்த குழந்தைங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க அதுக்கு இசபெல்லாவும் நான் இந்த மூஞ்சியை வச்சுட்டு அவங்கள பாக்குறது, அது மட்டும் இல்லாம அவங்கள என்னால பார்க்கவும் முடியாது ஏன்னா நான் வளர்த்துன குழந்தைங்க, அவங்க எல்லாரும் கண்டிப்பா உங்ககிட்ட அவ்வளவு ஈஸியா மாட்ட மாட்டாங்கன்னு சொல்ல நம்ம டான் இருக்கிற ரூமுக்குள்ள அந்த சோல்ஜர் ஒருத்தன் போவானா, ப்ளீஸ் என்ன ஷூட் பண்ணிடாதீங்க நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு டான் கையை தூக்க கீழ இருந்து அந்த குட்டி பையன் ஒரு கப்பை தூக்கி அந்த சோல்ஜரோட மூஞ்சில் அடிக்கும் போது டானும் ஒரு சேர் எடுத்து அந்த சோல்ஜரோட தலையிலே அடிச்சுட்டு வெளியில வருவானா. டானை கூட்டு வரதுக்காக ரேவும் ஆல்ரெடி வில்லம்பல்ல எட்டு தான் வந்திருக்கான். எப்படியும் அந்த சோல்ஜருக்கு டெம்கி கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு குகையோட அந்த ஹைடவுட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும்ல. சோ ஆல்ரெடி அங்க ஒரு பையன் பார்த்தா அடிக்கடி சும்மா போய் வளர்ந்துகிட்டே இருப்பான். கமான் இது வழியா எப்படி வெளியே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி எனக்கு தெரியும்னு இருக்கிற எல்லாரையும் வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆனா அந்த சோல்ஜருக்கும் அந்த வழி தெரிஞ்சிருக்கும் போல இன்னொரு ஒரு சோல்ஜர் உள்ள இறங்குவானா. கையில என்னதான் கன் வச்சிருந்தாலும் பசங்களை ஷூட் பண்ணக்கூடாதுங்கிறது ஆர்டர், அதனால வேற வழி இல்ல. நம்ம பசங்க ஈஸியா வில்லம்ப வச்சு அவனை அட்டாக் பண்ணி கீழே தள்ளிட்டு வேகமா அந்த ஒரு குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஓகே காடு அங்கதான் இருக்குது, சீக்கிரம் போய் அங்க ஒளிஞ்சுக்கங்கன்னு சொல்லி நம்ம ரே எல்லா பசங்களையும் அனுப்பி விட்டுட்டு சோல்ஜர்ஸ் பின்னாடி வராங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரேவும் எம்மாவும் ஓடி வர ஆல்ரெடி பசங்க எல்லாரையும் அங்க ஒரு 3-4 சோல்ஜர்ஸ் ஒன்னா சேர்ந்து புடிச்சிட்டாங்க போல. இப்ப நீங்களும் வந்து சரண்டர் ஆங்கடா அப்படின்னு ரேவையும் எம்மாவும் கன் பாயிண்ட்ல பிடிக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து பார்த்தா வேகமா ஒரு டீமன் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதா. இவனுங்களே கன் வச்சு அந்த பெரிய டீமனை ஷூட் பண்ணும்போது அது கன்னை வச்சு அட்டாக் பண்றங்காட்டியே நேரா இவனுங்கள வந்து பிடிக்குது. அப்ப ரேவுமே வில்லம்ப வச்சு அந்த டீமனோட கண்ணை ஒண்ணு நொல்லையாக்கி விட அதுவே இங்க இசபெல்லாவை போட்டு தரலாம் அப்படின்னு அந்த டீமன் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே மைண்ட மாத்திக்கிட்டு ஒருவேளை நீ வளர்த்தின அந்த குழந்தைங்களை எங்களால பிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நீ போனா உன்னால பிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது ப்ராபப்ளி கண்டிப்பா முடியும்னு சொல்லுவாள. அப்படின்னா ஓகே உன் குழந்தைங்களை நீ காப்பாத்துறது மட்டும் இல்லாம இன்னொரு வேலையும் இருக்குதுன்னு சொல்லி காதுல ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிற எல்லாரையும் நீ ப்ராப்பரா இங்க கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னா உன்னை நாங்க இங்க இருந்து ஃப்ரீயா போக விட்டுறோம். உன் கழுத்துல இருக்கிற இந்த சீரியல் நம்பரை அழிச்சு உன்னோட செஸ்ட்ல நாங்க இம்ப்ளான்ட் பண்ணியிருந்திருக்க அந்த ஒரு டிவைஸையும் எடுத்து உன்னை நாங்க கம்ப்ளீட்டா இந்த டீமன் உலகத்துல இருந்து ஃப்ரீ பண்ணி விடுறோம்னு சொல்ல நம்ம இசபெல்லாக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் காட்டுக்குள்ள உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த டீமன் கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.